ஹாய் கைஸ், அப்பனே முருகா, நான் நல்லா இருப்பீங்க நம்புறேன். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட ஒரு 1 year மேலே ஆயிடுச்சு வீடியோ போட்டு. இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, நான் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் இந்த மாதம் 19ஆம் தேதி வந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தேன். ஆஸ்க் மீ கொஸ்டின் சொல்லிட்டு ஒரு இது கேட்டிருந்தேன். அதுக்கு கொஞ்சம் பரவாயில்லாம கொஞ்சம் ரிப்ளை வந்திருக்கு. சரி, அதை வச்சு ஒரு கண்டென்ட் மேக் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ. ஓகேவா, ரொம்ப நாள் ஆயிடுச்சு வீடியோ போட்டு. இனிமேல் தொடர்ந்து வந்து வீடியோ வரும், நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. ஓகேவா, டெய்லி வீடியோ வர மாதிரி நானும் ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? சரி, இனிமேல் 3 வேளை குளிக்கிறேன், 6 வேளை பல்லு விளக்குறேன், நீட்டா இருக்கு. சரி, இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஏதாச்சும் சைடுல பிசினஸ் பண்ணா தான் சைன் பண்ண முடியும். என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஒருத்தர் கேட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, ப்ரோ உங்களுக்கு பிடிச்ச கலர் சொல்லுங்க ப்ரோ. ஸ்கை ப்ளூ தான். ஸ்கை ப்ளூ பிடிக்கும் வித் பிளாக். பிளாக் வந்து பிடிக்கும், ஆனால் ஃபேவரட் அப்படின்னா எனக்கு வந்து ஸ்கை ப்ளூ வந்து ரொம்ப பிடிக்கும். ஓகேவா. செகண்ட் கொஸ்டின், நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? டானா ட்ரெய்லரை பார்த்துட்டு படம் நல்லா நம்பிட்டான் போல. நான் வெறும் டான் இல்ல, டண்டனக்கா டான். என்ன படிச்சிருக்கேன்? யோசிக்கிற அளவுக்கு பெருசா எதுவும் படிக்கல. நான் வந்து 10th முடிச்சுட்டு டைரக்டா வந்து டிப்ளமோ ட்ரிபிள் போயிட்டேன். ஓகேவா. இதுதான் நான் படிச்ச படிப்பு, வேற எதுவும் இல்லை. வேற எதுவுமே நான் படிக்கல. ஓகேவா. நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட் ப்ரோ? நான் வந்து கன்னியாகுமரி தான். கன்னியாகுமரியில் நாகர்கோவில் பக்கம். ஓகேவா. உங்களுக்கு இந்த கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா சரியா புரியல. உங்களுக்கு ஏதாவது பேடு உங்களுக்கு ஏதாவது பேட் ஹேபிட் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா. How do I tell you? எனக்கு பேட் ஹேபிட்ங்கிறது எதுவுமே இல்லை. நீங்க கமிட்டடா? Excuse me, sir. May I come in? Yes, come. சொல்லாமா வேணாமா? கமிட்டட் தான் ப்ரோ. உங்களுக்கு மேரேஜ் எப்போ? ஆக்சுவலா இந்த கொஸ்டின்ஸுக்கு வந்து நான் வந்து இந்த கொஸ்டின்ஸ் நான் எதிர்பார்த்தேன். ஓகேவா. இது என்ன அப்படின்னா, இந்த கொஸ்டின்ஸ் வந்து எனக்கு வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. நிறைய பேர் நான் வெளியே பார்த்தாலும் மேரேஜ் முடிஞ்சிச்சு எப்படி இருக்காங்க அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் நான் ஒன்று சொல்லிக்கிறேன், எனக்கு இன்னும் மேரேஜ் முடியலை. என்ன அப்படின்னா, எனக்கு வந்து 2025 தான் மேரேஜ். ஓகேவா. நிறைய பேர் என்னோட காலேஜ் சர்க்கிளில் வந்து எனக்கு வந்து ஏதோ வந்து மேரேஜ் ஆகிடுச்சு அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அது வந்து தப்பு. எனக்கு இன்னும் மேரேஜ் ஆகலை. எனக்கு இனிமேல் தான் மேரேஜ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இயர் தான் மேரேஜ். 1 கோடி செலவழிச்சு கல்யாணம் நின்று வச்சப்ப 1 கோடி 1 கோடி நீ பார்த்த. ஆமாப்ப 1 கோடி. அப்புறமா 7th கொஸ்டின் என்ன அப்படின்னா, ப்ரோ நீங்க வெளியே போய் வீடியோ போடலாமே. அது ஒரு சின்ன சிக்கல். வீடியோ போடலாம், பட் யார் எடுத்து கொடுப்பா? எடுத்து கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. ஸோ அதனாலதான் எனக்கு வந்து சினிமாட்டிக்கா வீடியோ போடணுங்கிறது ரொம்ப ஆசை. அதனால வீடியோ எடுத்து தரதுக்கு ஆள் இல்லை. சப்போஸ் ஊர்ல ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா எடுத்து கொடுத்துருப்பாங்க. யாருமே இல்லை இப்போதைக்கு. எல்லாருமே வெளியூர்ல இருக்காங்க. சப்போஸ் நான் மட்டும்தான் ஊர்ல இருக்கேன். பெரிய அளவுக்கு எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் கிடையாது. அதனால இப்போதைக்கு இந்த மாதிரி தான் போடுறேன். மேபி ஃபியூச்சர்ல வந்து கண்டிப்பா வந்து வேற மாதிரி வீடியோஸ்லாம் வரும். அவங்களை நான் என்டர்டைன்மெண்டாவே வச்சிருப்பேன், கண்டிப்பா வச்சிருப்பேன். அதில் வந்து சொல்றதுக்குன்னு எதுவுமே இல்லை, முடியாதுங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. கண்டிப்பா நான் வந்து உங்களை வந்து என்டர்டைன்மெண்டா வச்சிருப்பேன். நெக்ஸ்ட் கொஸ்டின், நீங்க கிவ் அவே கொடுப்பீங்களா? கண்டிப்பா இருக்கு கிவ் அவே. எப்போ அப்படின்னா, நமக்கு வந்து இன்ஸ்டாகிராம்லயும் யூடியூப்லயும் 1000. ஓகேவா. யூடியூப்ல பாத்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபரு, இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா 1000 ஃபாலோவர்ஸ். புதுசா யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம வந்து நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுக்குறேன். புதுசா யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு ஃபாலோ மட்டும் கொடுத்துருங்க. புதுசா யூடியூப்ல யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் மட்டும் பண்ணிடுங்க. அது ஒரு பெல் ஐக்கான் ஒன்று இருக்கும், அதையும் ஒரு கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா. ப்ரோ நீங்க மொட்டை அடிச்ச போட்டோ இருக்கா? அவசரப்பட்டு இந்த கொஸ்டின் வச்சிடணும். சரி, நம்ம ஆட்கள் தானே கேட்டிருக்காங்க. இருக்கு ப்ரோ. என்ன அப்படின்னா 2020 நினைக்கிறேன், 20 or 21 நினைக்கிறேன், அந்த டைம்ல போட்டிருந்தேன். உங்களுக்கே அந்த போட்டோ வந்து கீழே போடுறேன். ஓகேவா. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சிரிக்க தானே செய்வீங்க, சிரிச்சுக்கோங்க. ப்ரோ நீங்க அம்மா பையனா அப்பா பையனா? இவன் நான் எப்படி தப்பிக்க போறோம்?
நான் வந்து மறுக்கவே வேணாம், நான் வந்து அம்மா பையன் தான். பசங்க எல்லாருமே அம்மா பையன் தான். அந்த பொண்ணுங்க வந்து அப்பா செல்லமா இருப்பாங்க, பசங்க வந்து அம்மா செல்லமா இருப்பாங்க. நான் வந்து அம்மா பையன் தான். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு. இந்த கொஸ்டின் வரும்னு எதிர்பார்த்தேன். ஏன்னா இதெல்லாம் வந்து பேசிக் கொஸ்டின்ஸ் தான். நான் கொஞ்சம் இன்னும் டிஃப்ரென்ஸா எதிர்பார்த்தேன், ஆனால் பேசிக் மாதிரி தான் வருது. ஓகே, உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எனக்கு பிடிச்சது வந்து பிரியாணி தான். அப்படியா? பிரியாணியில வந்து பீஃப் பிரியாணி ரொம்ப பிடிக்கும். வேற ஃபுட்டு ஃப்ரைட் ரைஸ் பிடிக்கும். ஆனா எனக்கு மோஸ்ட் ஃபேவரட் அப்படின்னா இதுதான், பிரியாணி தான். உங்களுக்கு கிடைச்சா உங்களுக்கு டைம் டிராவல் கிடைச்சா எந்த இயருக்கு போவீங்க? சூப்பரான கொஸ்டின். எனக்கு வந்து டைம் டிராவல் மட்டும் கிடைச்சு அப்படின்னா நான் வந்து என்னோட பாஸ்ட் இயருக்கு போவேன். என்ன அப்படின்னா, பாஸ்ட் இயர்னா ரொம்ப பாஸ்ட்லாம் இல்லை, ஒரு காலேஜ் வந்து செகண்ட் இயர். ஓகேவா? காலேஜ் செகண்ட் இயர் அந்த இதுக்கு நான் போவேன். என்ன அப்படின்னா, நான் வந்து காலேஜில் ஃபர்ஸ்ட் இயரோடையும் ஸ்கூல் லைஃபோடையும் நான் வந்து செகண்ட் இயர் வந்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். என்ன அப்படின்னா, எங்களுக்கு செகண்ட் இயர்ல வந்து ரொம்ப ஜாலியாகவே இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு. செகண்ட் இயர் லைஃப் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணோம் காலேஜில். ஸோ அதனால அதுவும் செகண்ட் செம் வந்து ஃபர்ஸ்ட் செம் செகண்ட் செம் ரெண்டு செம் தான் வந்து ரொம்ப ரோல் ஆகுது. செகண்ட் செம் வந்து ஃபர்ஸ்ட் செம்மோட செகண்ட் செம் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். அது வந்து மறக்க முடியாத, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே மறக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனாக தான் இருக்கும். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயரோடையும் செகண்ட் இயர்ல வந்து எங்கள் பேட்ச் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. அதுதான் அந்த இயருக்கு போகணும்னு ஆசைப்படுறேன். அடுத்தது வந்து, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லவ் இருக்கா? சொல்லாமா வேணாம்? சரி, சொல்றேன். என்ன அப்படின்னா, சிரிக்க கூடாது. ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன், சிரிக்க மட்டும் கூடாது. எப்படி சிரிப்பாதான் வரும், நினைக்கும் போது எனக்கே சிரிப்பு வருது. என்ன அப்படின்னா, நான் வந்து 8th படிச்சுட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். அந்த டைம்ல வந்து 8th 9th 10th 11th 12th அங்க வரைக்கும் போயிட்டேன். பக்கத்துல எல்லாம் இல்ல, அங்க 12th வரைக்கும் போயிட்டேன். 12th வரைக்கும் போயிட்டு லவ்லாம் இல்ல, ஜஸ்ட் சைட்டு மட்டும்தான். அந்த மாதிரி போயிட்டு அவங்க எல்லாம் கிடையாது, ஒன் சைடு மட்டும்தான். இந்த மாதிரிதான், வேற எதுவுமே பெருசா எதுவும் இல்லை. அதுதான் ஃபர்ஸ்ட் லவ் சொல்லிக்கிற மாதிரி இருக்கு. ப்ரோ, நீங்க சைட் அடிப்பீங்களா? இந்த உலகத்துல தெரியாத விஷயத்தை பூரா நீங்க தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா. உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆச்சுன்னா எங்க போவீங்க? எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆச்சு அப்படின்னா என்னோட ஃபேன்ஸை விட்டுட்டு ஷாப்பிங் போவேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணி பேசுவேன். எனக்கு மோஸ்ட் ஆஃபா ரெண்டு ஃப்ரெண்ட் இருக்காங்க, 2 பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்களுக்கு கால் பண்ணி பேசுவேன். வேற பீச் போவேன். எனக்கு பிடிச்சவங்க கிட்ட பேசணும் தான் ஸ்ட்ரெஸ் ஆச்சு அப்படின்னா. இவங்களை நான் எதிர்பார்த்தேன். எத்தனை ஊரு எத்தனை கிராமத்தை தாண்டி என்ன கண்டிஷன்ல வந்திருக்கேன் தெரியுமா? கண்டிப்பா இவங்க கொஸ்டின்ஸுக்கு நான் ஆன்சர் பண்ணி ஆகணும். ஆனா வந்து அவங்களுக்கு கொஸ்டினே இல்லை. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நான் வந்து ஏதாச்சும் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். அவங்க என்ன கேட்டிருக்காங்க, என்ன கேட்க அவங்ககிட்ட நான் என்ன கேட்க அப்படிங்கிற மாதிரி. இவன் வந்து என் ஃப்ரெண்டு தான். இவன் வந்து கேட்காம இருந்தது வந்து ரொம்ப நல்லது. ஓகேவா? இவன் வந்து கேட்டாலுமே எந்த மாதிரி கேட்டிருப்பாங்கிறது எனக்கு தெரியும். அதனால ஸோ வந்து கேட்காம இருந்ததே வந்து நல்லதுதான். மச்சான், நீ வந்து எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ நீ கேட்காம இருந்தது நல்லது. ஓகேவா? சரி, ஓகே. இந்த வீடியோ வந்து கொஸ்டின்ஸ் வந்து அவ்வளோதான். மோஸ்ட் ஆஃப் 16 கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணியிருப்பேன். இது வந்து பார்ட் 2 இருக்கு. உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து நீங்க இன்னும் கேட்கணும் அப்படின்னா கமெண்ட்ஸ்ல வந்து நீங்க கேட்டுக்கலாம். இன்ஸ்டாகிராம்ல கேட்குறவங்க இன்ஸ்டாகிராம் கமெண்ட்ஸ்ல நீங்க பண்ணிக்கலாம். எந்த வீடியோக்கு எந்த கமெண்ட்ஸ் நீங்க பண்ணி நல்ல கமெண்ட் எடுத்துப்பேன், கெட்ட கமெண்ட் விட்டுருவேன். அவ்வளோதான். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் லிங்க் மறுபடியும் சொல்றேன், இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க வந்து மறக்காம வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளோட அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து அதில் தான் மோஸ்ட்டாக வந்து இன்ஸ்டாகிராம்ல தான் நான் எப்போவுமே ஆக்டிவாக இருப்பேன். இன்ஸ்டாகிராமில் எப்போவுமே வந்து அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும். நீங்கள் அதனால் மறக்காமல் வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா?
ஐடி வந்து கீழே வந்து மென்ஷன் பண்ணுறேன், நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பை. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.